நாங்கள் இப்போ கிரேட் 7ல் இருந்து என்னது ஈக்குவேஷன்ஸோட டீல் பண்ணிட்டு வரோம். இப்போதைக்கு கிரேட் 11 வரைக்கும். ஸோ இப்போ நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சமாக எக்ஸ்பர்டீஸ் டெவலப் பண்ணியிருக்கணும். ஒரு ஈக்குவேஷன்னா எங்களோட நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே சொல்கிற அலிகரியே சொல்லலாம். ஒரு செஸ் கேமில் வந்து ஒரு கிங் இருக்கிறாருன்னா உங்களுக்கு அந்த கிங்கை மட்டும்தான் என்னது செப்ரேட் பண்ணணும்னு ஆசை. அதானே செக்மேட். அந்த கிங்கை மட்டும் சரவுண்ட் பண்ணி கிங்கை ஐசோலேட் பண்ணி கிங்கை மட்டுமே எடுத்துட்டிங்கன்னா யூ வின் த கேம். ஸோ ஈக்குவேஷன்ஸில் நாங்கள் அதாவது ஃபார்முலாஸும் ஈக்குவேஷன்ஸ் தானே. ஏன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபார்முலாஸில் நாங்கள் அழுவாய் தரோம். சப்ஜெக்டிஃபைங் ஒரு சப்ஜெக்ட் ஆக்குறது. அதே மாதிரி எக்ஸை காண்றது. இப்போ x²= 9 என்னது ஒரு ஈக்குவேஷன். சமனோட வர கோவைகள் எல்லாமே சமன்பாடுகள் தானே. அதில் எக்ஸை காண்றது இந்த மாதிரி கிங்கை ஐசோலேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு கேமில் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டேட்டா கிடச்சது, நீங்கள் அந்த டேட்டா பாவிச்சு வேறு டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ்க்கும் என்னது உங்களால் அதுக்கு பதிலடி கொடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் ஈக்குவேஷன்ஸும். இப்போ இதில் வந்து நான் திரும்ப கேள்வி ரைட் பண்ணுறேன்னா இது ரொம்ப சின்ன இருக்குது. அண்ட் இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் டு ரைட் இட் அகைன். LG m+b = 4. ஆக்சுவலி லாகரிதம் எழுதும்போது ப்ராக்கெட் போடுறது பெட்டர்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கேஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா LG m+b LG m+b வேறு விஷயம். ஏன்னா இது வந்து எம்முக்கு மட்டும் லொக் எடுத்து லெட்ஸே வார ரிசல்ட் வந்து 2ன்னா அதோட பிஏ கூட்டுறோன்னு அர்த்தம். ஆனால் இது m+bக்கு LGனா ரெண்டையும் கூட்டி வர நம்பர்ஸுக்கு LG எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ எப்போயுமே லொக் ஃபங்க்ஷன் இப்போ LG 10னா நீங்கள் இப்படி போட்டு எழுதுறது பெட்டர். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லொகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 0 கவுண்டிங் ஃபங்க்ஷன். ஸோ அது கட்டாயம் ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இதில் கேட்ட கொஷின்ஸ் வந்து எம்மை நாங்கள் சப்ஜெக்ட் ஆக்கணும் இதில். ஸோ சாதாரணமாக வர மாதிரி கொஷின். இதில் என்ன ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா லொக் இருக்குது. இப்போ இது நாங்கள் இது வேணும் கண்டது கிடையாது. இப்போ அப்படின்னு பதட்டப்படுவோம். பட் இது ஆக்சுவலி உங்களை பேசிக் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. அப்ரோச் பண்ணுறதுனா ரெண்டுமே ஒன்று தான். பட் திங்க் பண்ணுறதுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 2 மெத்தட்ஸ்லேயே நாங்கள் திங்க் பண்ணலாம். அது முன்னுக்கு நான் இதை கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு அந்த பார்ட் 2ல் வர கொஷின்ஸ் இருந்தானே. இப்போ உங்களுக்கு ஒரு கோவை கொடுத்துருப்பாங்க. அந்த கோவை வந்து என்ன மாதிரியானது நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அந்த கோவைக்கு வந்து பெருமானம் கண்டுபிடிக்கணும். இப்படி ஏதாவது போட்டு செய்யணும். நாங்கள் A சமன் ஒரு கோவை ஏதோ ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் வர்க்கத்தால் பெருக்கி இன்னொரு நம்பருக்கு வர்க்கமும் இப்படி ஒரு சிக்கலான கோவை கொடுத்துருப்பாங்க. அந்த கோவைக்கு வந்து நீங்கள் முதல்ல எப்படி A சமன் அப்படின்னு ஒரு அச்சரத்தை டிட்டர்மின் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு நீங்கள் LG எடுப்பீங்க. LG எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ஒரு தனியாக நம்பர் எடுப்பீங்க. கொஞ்சம் சுருக்கல் கிறுக்கல் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அதுக்கு ஒரு தனி மடக்கையை எடுப்பீங்க. அதை ஒரு தனி மடக்கையை ரிப்ரசன்ட் பண்ணுவீங்க. அப்படி ரிப்ரசன்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்வீங்க, A சமன் எழுதுவீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த இது இருக்குது இல்லையா, ஆன்டிலாக் ஆஃப் இந்த உங்களுக்கு கிடைச்ச தனி மடக்கையை போடுவீங்க. அதை மடக்கட்டையில் பார்த்து கிறுக்கி ஒரு விடை எடுப்பீங்க. சில வேளை 1ஆம் தசமதானம் 2ஆம் தசமம் கேட்டால் அதுக்கு மட்டும் தட்டி அடுத்த லைனில் கிறுக்குவீங்க. இப்படி செய்கிறீங்க. இது உண்மையில் என்ன நடக்குதுன்னு தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் கிடைக்கும் இந்த பாடத்தில். இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏன்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. அது முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது என்ன செய்கிறீங்க, அதுக்கு லொக்கான்றீங்க. லோகரித்மிக் வேல்யூஸ் கண்டு அது ஒரு தனி மடக்கையாக காண்றீங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, LG of A இருக்குது. பிறகு என்ன செய்கிறீங்க, அந்த தனி மடக்கையை வாங்கிட்டு திரும்ப அந்த தனி மடக்கையை கொண்டு போய் எண்ணத்தில் போடுறீங்க, ஆன்டிலாகில் போடுறீங்க. ஸோ தனி மடக்கை ஆன்டிலாக் கண்ட அப்புறம் என்ன நடக்குது, உங்களுக்கு திரும்ப A சமன்னு போடுறீங்க. ஸோ ஏ சமன்னு போட்டால் இப்போ நீங்கள் துவங்கின விடையோடு தானே என்டப் பண்ணியிருக்கிறீங்க. அதுதான் உங்களோட நோக்கம். ஏக்கு ஒரு சிக்கலான கோவை இருக்குது. உங்களால் நேரடியாக பெருக்க முடியாது. ரொம்ப சிக்கல், ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப பெரிய நம்பர்ஸ், ரொம்ப சின்ன நம்பர்ஸ், இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக பெருக்கி மெனக்கிடுறது டைம் வேஸ்ட் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஏற்கனவே வேல்யூஸ் கணிக்கப்பட்டிருக்கிற மடக்கேட்டவனை இப்போ வச்சு ரொம்ப ஈஸியாக சுருக்குறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம்.
ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயம் செய்யாமல் இருக்க மாதிரி தானே. இப்போ நான் 2ஆல் ஒரு நம்பரை பெருக்கிட்டு எண் தர 2 திரும்ப 2ஆல் வகுக்கிறேன்னா, நான் பௌத்தல் குறியிட போகிறேன், திரும்ப 2ஆல் வகுக்கிறேன்னா உண்மையில் அங்கே என்ன நடக்குது? 10 தர 2 20, 20 2ஆல் வகுத்தா 10, திரும்ப நான் துவங்கின நம்பரில் தான் எண்டப் பண்ணுவேன். ஸோ ஈக்குவல்ஸ் என். அதே மாதிரி இங்கே லொக் எடுத்து ஆன்டிலொக் எடுத்தால் திரும்ப அதே நம்பர் தான் எண்டப் ஆகும். ஸோ அந்த பேசிக் ஐடியா வந்து கொஞ்சம் கிளியராக நிறைய பேர் தெரியாமல் இருக்குவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சிட்டே இருக்குங்க. ஓகே, இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொன்னேன்ல. டீலிங் வித் லோகரித்மிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. முதல்ல யோசிச்சு பாருங்கள், இது என்ன அர்த்தம் log m + bனா. ஜஸ்ட் திங்க் ஃபார் அ மொமெண்ட். நீங்கள் log m + bன்னு சொல்கிறதால என்ன செய்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு நம்பருக்கு log எடுக்கிறீங்க. ஓகே, ஏதோ ஒரு நம்பருக்கு log எடுத்து உங்களுக்கு 4 வருதுன்னா இங்கே என்ன நம்பர் இருந்திருக்கும்? இங்கே என்ன நம்பர் இருந்திருந்தால் உங்களுக்கு 4 வரும்? நிலவில் வச்சுருங்க. லொங்குன்றது ஒரு நம்பரில் ஒன்றுக்கு பின்னுக்கு எத்தனை சைவர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறது. ஸோ ஒன்றுக்கு பின்னுக்கு 4 சைவர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் தானே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்திருக்கணும், எல்ஜிக்குள்ளே. டு கெட் தட்? ஏன்னா இதுக்கு திரும்ப ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எங்களுக்கு 4 கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், லோகரிதமிக்ஸில் வந்து லோகரிதமிக் ஸ்கேல்ஸில் வந்து 10 எத்தனையாம் எடுக்குது? 10 4ஆம் எடுக்கு. அப்போ விட 4 அந்த சுட்டியை தானே நாங்கள் போடுவோம். இல்லாட்டி நீங்கள் ஈஸியாக என்ன வச்சுக்கோங்க, இத்தனை சைவர் இருக்குதுன்னு என்னது அப்படின்னு 4 வரும். ஸோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த m + bன்றது 10,000. ஸோ நீங்கள் அதை டைரெக்டாகவே எழுதிடலாம். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும். 10,000 = m + b. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ log 10,000 எடுக்கிறீங்க, அப்போ வார விடையும் log m + b எடுக்கிறீங்க, அப்போ வார விடையும் சமனாக இருக்குன்னா இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 2 விஷயமும் சமனாக தானே இருக்குது. அப்போ தானே ஒரே விட கிடக்கும் 4ன்னு. ஸோ 10,000 = m + b. எங்களுக்கு கேட்டது வந்து எம்மை காண சொல்லி எப்பயுமே அதை மைண்டில் வச்சுருக்கணும். செஸ் ஆடும்போது எப்படி என்னது கிங்கை வந்து நாங்கள் தனிமைப்படுத்தணும்னு நினைப்போமோ அதே மாதிரி எம்மை தான் காணணும். ஸோ எம்மை நான் எழுபது செஞ்சேன்னா பியை கழிக்கணும் 10,000லேருந்து. 10,000 - b = m. இது ஃபஸ்ட் அப்ரோச். எப்படி யோசிக்கலாம். செகண்ட் அப்ரோச் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணுறது, கொஞ்சம் டீப்பாக அனாலஜிக்கல் திங்க் பண்ணாமல். ஓகே, அதையும் ஒரு கண்ணோண்டி பார்த்துட்டா சரி. எங்களுக்கு இதான் கொடுத்துருக்குறாங்க, எல்ஜி m + b = 4. ஓகே, இப்போ நான் எக்ஸ் வர்க்கம் சமன் 16ன்னு கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? 2 பக்கம் வர்க்கமானம் எடுப்பீங்க. ஸோ எக்ஸ் சமன் 2 ரூட்ஸ் வரும். ஏன்னா பரவளைவு 2 இடத்துல எக்ஸ்ஹெச்சை விடைவட்டும். ஸோ +−4ன்னு சொல்லுவீங்க. உண்மையில் என்ன செஞ்சீங்க? இந்த ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப் நாங்கள் எக்ஸாம்ஸுக்கு எழுதுகிற மாதிரி எழுதி பழகி இதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு ஒரு மார்க்ஸ்னு பார்ட் 1க்காக ப்ரிப்பேர் ஆகி என்ன இடையில் நடக்குதுன்னு தான் மறந்துடுவோம். இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க இல்லையா, வர்க்க மூலம். உள்ளுக்கு 2 இல்லை, உள்ளுக்கு 16. இங்கே வந்து 16க்கு வர்க்க மூலம் எடுக்கிறீங்க. ஏன் வர்க்க மூலம் எடுக்கிறீங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் இங்கே வர்க்கத்தோட டீல் பண்ணும்போது வர்க்க மூலம் எடுக்கிறீங்க, அதாவது அதுக்கு ஒப்போசிட்டான விஷயத்தை செய்கிறீங்க. இன்வர்ஸ் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்வர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் சின்ன வயசுலேருந்து படித்தது தான். சமண்ட ஒரு பக்கத்துலேருந்து மற்ற பக்கத்துக்கு போகும்போது குறி மாறுறது, +- மாறுறது. இல்லாட்டி ஒரு இடத்துல இப்போ 4 கூட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா 2 பக்கமும் -4 செய்யணும். இன்வர்ஸ் ஆப்ரேஷன் எதிர்மறையான என்னது செயல்பாடு. அதே மாதிரி பெருக்கல் இருந்துச்சுன்னா வகுத்தல். அதே மாதிரி வர்க்கம் இருந்துச்சுன்னா வர்க்க மூலம்னு படிச்சிருக்கிறோம், எக்ஸ்னு வர்க்கம். அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒப்போசிட்டாக செஞ்சுட்டு வந்த அந்த இன்வர்ஸ் ஆப்ரேஷனை பாருங்கள். அதுக்கு தான் அந்த 2வது இது போட்டுனா நீங்கள் லொக் எடுத்தீங்க, அதுக்கு ஒப்போசிட்டாக ஆன்டி லொக் எடுக்கும்போது திரும்ப வருது இல்லையா. ஸோ லொக்குக்கு ஒப்போசிட்டான இன்வர்ஸ் ஆப்ரேஷன் வந்து ஆன்டி லொக். ஸோ இங்கே லொக்குக்கு ஒப்போசிட்டான ஃபங்க்ஷன் வந்து ஆன்டி லொக்குன்னு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்போசிட்டான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா உங்களால் என்னத்தவனா ஈஸியாக என்னது சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேசிக் ஐடியா இல்லாமல் நிறைய பேர் குழப்பாங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்? வெளிப்படை உண்மை 2 பக்கமும் செய்யணும், ஆன்டிலோக் எடுக்கணும். ஸோ ஆன்டிலோக் எடுத்துட்டால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விட வந்துடும். ஆன்டிலோக் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே
எல்ஜி ஆக்சுவலி இந்த ப்ராக்கெட் பாயக்கூடாதுல எங்களை சிலபஸில் எம் ப்ளஸ் பி ப்ராக்கெட் க்ளோஸ் இங்கே பக்கம் ஆன்டிலாக் கொடுப்போம் ஆன்டிலாக் ஆஃப் 4 ஓகே ஆன்டிலாக்கும் லொக்கும் இல்லாமல் போயிடும் ஏன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எம் ப்ளஸ் பி இங்கால பக்கம் வரும் இங்கால பக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆன்டிலாக் 4 அப்படின்னா உண்மையில் என்ன நடக்குது 10 அடுக்கு அதான் நீங்கள் விடையாக வரப்போகுது 10 அடுக்குன்னு தான் எங்களுக்கு தெரியும் 10,000 ஆன்டிலாக் 4 ஏன்னா நீங்கள் மடக்கை வடிவத்தில் போட்டு பார்த்தா தெரியும் இல்லாட்டி மடக்கை அட்டையை எடுத்துக்கண்டி மெனக்கட்ட அளவுக்கு 10,000 தான் வரும் ஸோ ஆன்டிலாக் 4னது 10,000 இப்போ நாங்கள் இதே ஸ்டெப்பில் தானே முதல்ல வந்தோம் முதல் அப்ரோச்லேயும் இந்த ஸ்டெப் அதே தான் அதான் மேத்தமெட்டிக்கல் சிமெட்ரி எங்கே முக்கினாலும் ஒரே இடத்துல தான் வந்து முடிப்போம் ஸோ MS ஈக்குவல் டு 10,000 minus B. So that's it for logarithmic expressions and subjectifying. Okay. ஸோ அவ்வளோ கஷ்டம் கிடையாது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸாக உடச்சிட்டா சரி. That's a great place to stop.